இந்த மாதத்தினுடைய வார்த்தை நம்ம வாக்குத்தத்த செய்தியில பார்த்துட்டோம். இன்னைக்கு தாவீது குறித்து சில காரியத்தை, ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு மிக பிரதானமான நோக்கம் என்ன என்ற தலைப்பு. தாவீதை ஆசீர்வதிப்பதற்கான காரணங்கள் என்ன, இல்ல தாவீதினுடைய ஆசீர்வாதங்கள், ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்கின்றதான காரியத்தை தான் அந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் எண் 380. தாவீது சிக்கலாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். வேதத்துல இந்த ஆசீர்வாத பாகம் என்கின்றதான வார்த்தை இந்த இடத்துல மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாத பாகம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னா, அந்த ஆசீர்வாத பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதம். தாவீதுடைய வாழ்க்கையில 30ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்கலாக்குக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே. 26ஆம் வசனம் வாசிங்க. தாவீது சிக்கலாக்குக்கு வந்த பொழுது அவன் கொள்ளையாடினவைகளை தன் சிநேகிதர்களாகிய யூதாவின் மூப்பர்களுக்கு சிலவற்றை அனுப்பி. 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்கலாக்குக்கு சேருகிறதற்கு உள்ளே. 2 முறை சிக்கலாக்கில தான் தாவீது அநேக நாட்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிக்கலாக்கில் இருந்து புறப்பட்டு போய் எதிராக இருக்கிறதான இஸ்ரவேல் தேசத்தை கெடுக்கத்தக்கதாக இருக்கிறதான நாடுகளை போரடிப்பதற்காக யுத்த காலத்திற்கு அவனோடு கூட இருக்கிற 400 மனிதர்களும் தாவீதோடு கூட போய் மறுபடியும் 3ஆம் நாளுக்குள்ள சிக்கலாக்கு வரும்பொழுது, இத்தனை ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்தான ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை, அங்க இருக்கிறதான செல்வங்களை அமலேக்கு என்ன பண்ணாங்க, திருடி கொண்டு போயிட்டாங்க. சிக்கலாக்கு இருந்து புறப்பட்டு போய் 3ஆம் நாள் திரும்ப என்ன பண்ண, மீண்டும் எங்க வருகிற, சிக்கலாக்குக்கு வருகிறார். வாசிக்கலாம். 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்கலாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, அதாவது 3 நாளுக்கு வருவதற்கு முன்னாடியே அமலேக்கியர்கள் வந்து தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை என்ன பண்ணினாங்க, கொள்ளையடித்து அதை அக்கினியினால சுட்டு. இந்த சம்பவத்தை நான் நிறைய முறை உங்களோட கூட பேசியிருக்கிறேன், தியானிச்சிருக்கிறேன். சிக்கலாக்குக்கு 3 நாளுக்கு பிறகுதாக வரும்பொழுது, சிக்கலாக்கில் இத்தனை ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கிறதான செல்வங்களை, ஆசீர்வாதங்களையும் யார் திருடி கொண்டு போனது? அமலேக்கு. இந்த திருடி கொண்டு போன செல்வங்களையே மறுபடி நம்ம பண்ணியிருக்கிறார். அமலேக்கியர்கள் இருந்து பெறப்பட்டு அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் கொண்டு வருகிறார் சொன்னா, சிக்கலாக்கிலே கொண்டு வருகிறார். அதனுடைய வார்த்தை தான் 26 வாசிக்கிறோமா? தாவீது சிக்கலாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளைகளில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற சிக்கலாக்கில் இருக்கிறதான ஆசீர்வாதம் யார் கொள்ளையடித்தது? அமலேக்கியர். இப்ப அமலேக்கியருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? சிக்கலாக்கு இல்ல, அமலேக்கியர் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த அவங்க தங்கி இருந்தான கூடாரத்தில் இருக்கு. இப்ப சிக்கலாக்கில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து போனவனா நின்று தனிமரமா யார் இருக்கிறது? தாவீது இருக்கிறான். இப்ப தாவீதோடு கூட இருக்கிற மனுஷர்கள் கூட இருக்கிறாங்க. கூட இருந்த மனுஷர்களும் தாவீது பண்றாங்க, கொல்லணும், கல்லெறிந்து சாகடிக்கணும் முற்பட்ட வேலையில கர்த்தனை பண்றாரு. தாவீதுக்கு கிருபை கொடுத்து அந்த இடத்துல எகிப்தினா இருக்கிற ஒரு மனுஷனை பண்ணான், 3 நாள் சாகாம உயிரோடு கூட இருந்து அவனுக்கு அப்பத்தையும் அடையலை கொடுத்து மறுபடியும் தண்ணீரை கொடுத்து அவனுக்கு ஜீவன் வந்த பொழுது தாவீது கிட்ட சொல்றாங்க, இந்த செல்வத்தை, இந்த ஆசீர்வாதத்தை யார் கொள்ளையாடினது? அமலேக்கியர்.
அப்ப அவங்க எங்க தங்கி இருக்கிறான்னு யார் சொன்னது சொன்னா, இந்த எகிப்தினா இருக்கிற மனுஷன் சொல்லும்போது, இப்ப தாவீது எங்க போறாரு? அந்த 400 பேரோடு கூட தாவீது என்ன பண்ணுகிறார்? அந்த அமலேக்கரை கடந்து போகிறார். இப்ப அமலேக்கர் அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல தாவீது போய் அங்க அவர்களை அடித்து, தாவீதுக்கிலிருந்து பெறப்பட்ட செல்வத்தையும் அமலேக்கர் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தையும் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து மறுபடியும் எங்க வராங்க? சிக்கலாக்கு வராங்க. இப்போ இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இப்ப அதிக ஆசீர்வாதத்தோடு கூட எங்க வராரு? சிக்கலாக்கு தாவீது வரார். தாவீது இங்கிருந்து சிக்கலாக்கு போகும்போது எல்லாவற்றையும் வச்சுட்டு போனார். மறுபடியும் தாவீது வராரு, வச்சு எந்த பொருளும் அந்த இடத்துல காணல. இப்ப மறுபடியும் இப்ப எங்க போறாரு? அமலேக்கேட போயிட்டு மறுபடியும் அவர் சிக்கலாக்கு வரும்போது எதெல்லாம் இழந்து போனாரோ அதை விட ஆசீர்வாத பாகத்தோடு கூட தாவீது சிக்கலாக்கு திரும்ப வந்தார். அல்லேலூயா. அப்படி திரும்ப வந்த வேலையில தாவீது ஆசீர்வாதங்களை தனக்குரியவர்களாய் தாவீது வைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்னா பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப தாவீது ஏன் தேவன் ஆசீர்வதித்தார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் ஆண்டவர் சொன்னாரு? இந்த 400 பேர் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பராக்கிரமானவர்கள், ரொம்ப சாப்பாடு சாப்பிடுகிறதான வல்லமை பெற்றவர்கள், யுத்த வீரத்துல பராக்கிரமசாலிகள். இந்த 400 பேர் மாத்திரமல்ல, 400 பேர்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, 400 பேர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவனங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இவர்கள் என்ன பண்ணும்? போஷிக்கணும், இவளுக்கு தாங்கணும். அப்படிப்பட்டதான் நிறைய தேவைகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குது? தாவீதுக்கு இருக்கு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில தேவைகள் இருந்தாலும் கூட அவன் எடுத்துக்கொள்ள வரப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை தாவீது என்ன செய்யறான்? 2 காரியத்தை இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதுல 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யார் யாருக்கு அவன் ஆசீர்வாதங்களை அனுப்பினான் என, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளைகளில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னா வாசிக்கலாம். 27 பார்க்கலாமா? 27. யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோபோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தேரில் இருக்கிறவர்களுக்கும் 2 பேருக்கு என்ன பண்றான்? அனுப்பினான். தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாவீது பகிர்ந்து கொடுக்கிறான். முதல் ஆசீர்வாதத்தின் பாகத்தை தாவீது யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறான்னா, முதல் பெத்தேலுக்கு ஆசீர்வாதத்தின் பாகங்களை பகிர்ந்து கொடுக்கிறான். எங்க கொடுக்கிறார்? முதல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? அமலேக்கியரிலிருந்து கொண்டு வரப்பட்ட இத்தனை ஆண்டுகள் சேமிக்க வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும், அமலேக்கியர் சேர்த்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் இப்ப என்ன பண்ணாரு? எங்க கொண்டு வராரு? சிக்கலாக்கு வந்த பொழுது அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு முதல்ல யார் கொடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, யார் கொடுக்கிறாரு? நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு யூதாவில் உள்ள சோப்போவில ஒருமித்து கூடி 1 சாமுவேல் 7:1. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேனா? சாரி, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். அப்படியே கீரியாத்தியாமின் மனுஷர் வந்தபோது கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அன்றைக்கு பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிறதான இந்த உடன்படிக்கை பெட்டி யார் கொண்டு வந்தது? ஏதி காலத்துல பெலிஸ்தர்கள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. யாருக்கு விளங்குது? இஸ்ரவேலில் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டியை யார் கொண்டு வந்தது? பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொண்டு வந்த இந்த இஸ்ரவேலின் பெட்டிய மறுபடியும் தாவீதுடைய காலத்துல எங்க கொண்டு வரப்படுதுன்னா, பெத்லேமுக்கு கொண்டு வருகிறது. அந்த பெத்லேகம் எங்க இருக்கு சொன்னா நீங்க வாசிக்கலாம். இப்ப வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாமின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். வாசிக்கலாமா? பெட்டி கீரியாத்மிலே, என்னங்க அந்த கீரியாத்திலே என்பது எதை அடையாளப்படுத்துனா, பெத்லேகேமில ஒரு இடம் தான் எதுங்க? கீரியாம். அப்போ கீரியாம் யாத்திலே என்ன இருக்குது? உடன்படிக்க பெட்டி இருக்கு. அப்ப அந்த கீரியாம் என்ற ஊர் எங்க கீழே இருக்குது? கீழ்ப்பாடி என்கின்ற கிராமம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? ராணிப்பேட்டை. பெத்லேகேம் என்ற ஊர்ல எந்த ஊர் இருக்கு? அடங்கி இருக்கு கீரியாம். அந்த கீரியாம் என்கின்றதான ஊர்ல எது வச்சிருக்கிறார் கர்த்தர்? எலியேசர் கிட்ட
உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இப்ப உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த உடன்படிக்கை காக்கும்படிக்கு தாவீது அமிலேக்கியரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீது ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு எடுத்து யாருக்கு அனுப்புறாரு? பெத்லகேமுக்கு அனுப்புறாரு. நீங்க எடுத்து வாசிங்க, வாசிங்க. 1 நாளாகமத்துல 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் கொஞ்சம் திருப்புங்க, நீங்க அட்டென்ஷன் இருங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்படியே தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த ஆகாப் எல்லை மட்டுமுள்ள கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவரை தொழுது கொள்ளுகிற பெட்டியை யூதாவில் இருக்கிற, அப்ப கிரியாத் என்ற வார்த்தை எந்த ஊருக்குள்ள அடங்கி இருக்கிறது? பெத்லகேம் ஊருக்குள்ளதான் இது இருக்குதுங்க, கிரியாத். அந்த கிரியாத் என்ற ஊர்ல எதை வச்சிருக்கிறாங்க? உடன்படிக்கை வச்சு பண்ணி என்ன பண்றாங்க? அதை தொழுது கொள்ளுகிறார்கள். யார்களை விளங்குது? அல்லேலூயா. இப்போ அமிலேக்கியர்கள் இருந்து பெறப்பட்ட ஆசீர்வாதங்கள் தாவீதிடத்தில் வரும்போது அதுல ஒரு பங்கு எடுத்து முதல்ல தாவீது எங்க அனுப்புறாரு? பெத்லகேம். பெத்லகேம் ஏன் அனுப்புனா தெரியுமா? பெத்லகேம் ஊர்ல எது இருக்கு? யாருக்கு புரியுது? முதல்ல அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதத்தை யாருக்கு தான் கொடுத்தான்? தேவனுடைய உடன்படிக்கை அனுசரிக்கப்படுகிற இடத்திற்கு ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை எடுத்து யார் கொடுத்தான்? தேவ ஆலயத்திற்கு கொடுத்தான். யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. இது வெளியே புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? யாரால புரியுது? அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், புரியாம இருக்க நீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தாய் தகப்பன் நிமித்தமாக புறக்கணிக்கப்பட்ட தாவீது. வேதம் சொல்லப்படுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். தாவீது சொல்றாரு, என் சகோதரர்களுக்கு நான் அப்படியா இருக்கிறேன், வேற்று மனுஷரா காணப்படுறேன். அப்படி ஈசாய் தாவீது ஒரு மகனா கூட கருதப்படாமல் தான் வீட்டுக்குள்ள வைக்காம அவன் எங்க வைக்கிறாரு? தாவீத வனாந்தரங்களில ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்புகிறான். இந்த வனாந்தரத்துல தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேலையில பல விசை அந்த ஆடுகளை அழிக்க கரடிகளும் சிங்கங்களும் வரும்போது தாவீது ஆடுகளை மீட்கும்படியாக சிங்கங்களையும் கரடிகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை கத்த தாவீதுக்கு கொடுத்து தாவீது வனாந்தரத்தை வழிநடத்து வனாந்தரத்தை தாவீது தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில தாவீதை கத்த நினைவு கூர்ந்து சாமுவேல் நிமித்தமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கத்தனை பண்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தாவீதை கத்தனை பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணின உடனே எல்லாம் மாறுதான் சொன்ன, எல்லாம் மாறுது. 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறாரு. முறியடிச்ச பிறகு சவுல் தன்னுடைய மகனை திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணின பிறகு தாவீதுடைய வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னா ஒரு வாழ்க்கையும் மாறல. இதுக்கு முன்பதாக தாவீது தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்டான், சகோதரர்களால் வேற்று மனுஷனை எண்ணப்பட்டான். இப்ப அபிஷேகம் பெறப்பட்ட பிறகு கூட தாவீது வாழ்க்கையில் விதமான மாற்றங்களும் ஏற்படலன்னு பார்த்தா சவுல் தன்னுடைய மகனை கட்டி கொடுத்த பிறகு அதிகாரங்களும் பதவிகளும் நம்ம தேடி வரணும் ஒருவேளை தாவீது எண்ணி இருக்க கூடலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட சவுல் தன்னுடைய ராஜபாரத்தை யாருக்கும் ஒப்பு கொடுக்கல, தாவீது கிட்ட ஒப்பு கொடுக்கல. சவுலோடு கூட இருக்கிற மனுஷர் சொல்றாங்க, தாவீது உயிரோடு கூட இருந்தா உம்முடைய ராஜபாரத்துக்கு கலங்கங்களை ஏற்படுத்தும், அதனால தாவீதை என்ன பண்ண கொலை செய்துன்னு சொல்றான். இப்ப தாவீது என்ன பண்றாரு? சவுல் கொலை செய்ய வகை தேடுகிறான். சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடுகிறான். இப்ப சவுளுடைய கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தாவீது ஊராய் தேச தேசமா மலைமலையா வனாந்தரமா ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்ப சவுளுடைய ஒரே பிரதான நோக்கம் என்னன்னா தாவீதை கொலை செய்யணும். ஏன்? அது சவுளுடைய ராஜபாரத்திற்கு தடையா இருக்கின்றதுனால தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சவுல் என்ன பண்ணா ஆட்களை அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் பார்க்கிறான். இப்ப தாவீது ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு தாவீது சிக்கலாக்கள் இருக்கிறான்னு சவுலுக்கு தெரிஞ்சா இப்ப யார் வந்துருவாங்க? சவுல் வந்துருவான். அப்படி தேச தேசமா போகும்போது இப்படி சவுடைய எண்ணங்கள் எதை சார்ந்ததா இருக்குன்னா தாவீதை அழிப்பதுன்னு மாத்திரம்தான் நோக்கமா இருக்கு. இப்ப கர்த்தர் இது எல்லாத்தையும் பாக்குறாரு, தாவீதையும் பாக்குறாரு, சவுலையும் பாக்குறாரு. இப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரப்பா, இஸ்ரவேல் தேசத்தை சவுல் கிட்ட ஒப்பு கொடுத்த சவுல் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாப்பான்னு நினைச்சேன். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்றாங்க? எல்லாரும்
அமலேக்கர் வந்து அழிக்கிறாங்க, பெலிஸ்தர்கள் அழிக்கிறாங்க, அமோனியர் வந்து அழிக்கிறாங்க. அப்படிப்பட்டதற்கான சூழ்நிலை சவுடைய எண்ணங்கள் போல சவுடைய நோக்கம் எல்லாமே எதுவா இருக்குது, உன்னை அழிக்கணும். அப்ப கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு, சவுடைய கைகளுக்கு நான் உன்னை என்ன பண்றேன், பாதுகாக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கும்படி வராங்க பாத்தியா, பெலிஸ்தர்கள் வராங்க, அம்மோனியர் வராங்க. இப்படிப்பட்டதா இருக்கிற தேசத்துல இருக்கிற ஜனத்தை அந்த தேசங்களை நீ என்ன பண்ண, ஆளுகை செய்ய சொல்லி என்ன பண்றாரு, ஒவ்வொரு தேசமும் யார் போறது, தாவீது போறான். யாருக்கு புரியுது? அல்லேலூயா, தாவீது போறான். இப்போ ஒரு பக்கம் தாவீது யார் அடிக்க வர்றது, சவுல். ஒரு பக்கம் தாவீது யார மேற்கொண்டாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிராக வருகிற எல்லா அம்மோனியர்களையும் பெலிஸ்தர்களையும் என்ன பண்றாரு, அழிக்க யார் முற்படுறது, தாவீது முற்படுற. ஆனா தாவீது அழிக்கணும் யார் விரும்புறது, புரிஞ்சு ராமச்சலம். இப்ப தாவீது நிமித்தமாக இஸ்ரவேல் தேசங்கள் பாதுகாக்கப்படுது, சவுளுடைய கைகளுக்கு தாவீது கத்த பாதுகாக்கிறார். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இத்தனை ஆண்டுகளா சேமித்து வைத்ததான ஆசீர்வாதங்களை அமலேக்கர் என்ன பண்றாங்க, கொள்ளையாடி கொண்டாங்க. இந்த கொள்ளையாடி கொண்டு போன அமலேக்கருடைய ஆசீர்வாதங்களையும் தாவீதுடைய ஆசீர்வாதம் என்ன பண்றாரு, மறுபடியும் சேர்த்து கொண்டு எங்க வர, தாவீது சிக்கலாக்கு வர. இது யாருக்கு புரியுது? சிக்கலாக்கு வந்தார். வந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்தான் சோத்திரம் அல்ல, இருக்கிற ஆசீர்வாதத்தில் முதல் பங்கை பெத்லெகேம் காமிக்கிறான். ஏன் பெத்லெகேமுக்கு தாவீது அனுப்பினா, பெத்லெகேமில கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கு. அங்க ஆராதனை செய்ய தூபவர்க்கங்களை பண்ண கேருபீன்கள் சேராபீன்கள் அங்க பலியிடுவதற்காக பல தேவைகள் அந்த இடத்துல இருக்கு. அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக இவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை முதல் பங்கு எடுத்து தாவீது யாருக்கு கொடுத்தாரு, பெத்லெகேமில் இருக்கிற ஊரா இருக்கிற தேசத்துக்கு முதல் பங்கு கொடுக்கிறான். அப்ப பெத்லெகேம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறான், கர்த்தர் தங்குகிற இடம் தான் பெத்லெகேம். கர்த்தர் தங்குகிற இடம் தான் என்னதுங்க, பெத்லெகேம். நீங்க வேதத்துல வாசினா கர்த்தருடைய நாமங்களுக்கு அடுத்தபடி பெயர்களுடைய நாமம் எதுனா தாவீது நாமம். அதாவது கர்த்தருடைய நாமத்திற்கு அடுத்தபடி பெயர்கள் அதிகமாக வேதத்தில் கொடுக்கப்படும் சொன்னா அது யாருடைய பெயர் தான், தாவீதுடைய பெயர். ஏன்னா தாவீது தான் சேர்த்து வைத்த ஆசீர்வாதத்துல முதல் பகுதியை யார் கொடுத்தான், தேவனுடைய உடன்படிக்கை இருக்க வேண்டிய இடத்திற்காக இருக்கிற பெத்லேலுக்கு அனுப்பினான். நீங்க வாசிக்கலாம். 2வது 27 வாசிங்க. யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், தெற்கான ராமோத்தில் என்பது என்ன பொருள்னா ராமா. ராமோத்தில் என்பது எதை குறிக்கனா, ராமா தான் நான் சொன்னா ராமோத்தில் சொல்லலாம். இந்த ராமாவில் யாரு இருக்கு சொன்னா, தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் தான் அந்த ராமாவில இருந்தான். ஏலி காலத்துல ராமாவில் தான் யார் இருந்தது, சாமுவேல் இருந்தா. சாமுவேல் நிமித்தமாக தான் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டது, தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டா. மீண்டும் நல்லா கவனிக்கணும். தாவீது அமலேக்கிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் பங்க ஒரு பங்கு முதல்ல எங்க அனுப்பினார் தாவீது, ஏன் பெத்தேலுக்கு அனுப்பினார், உடன்படிக்கப்பட்டு எங்க இருக்குது பெத்தேல்ல. இவர் போய் ஆராதிக்க முடியல, இவர் உள்ள போனா கொண்டுடுவான்னு சொல்லிட்டு ஆராதிக்கிற தெய்வத்திற்கு ஆராதிக்கிற தேவையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தாவீது என்ன பண்ணாரு, அந்த ஒரு பங்கு எடுத்து யாருக்கு அனுப்புறாரு, பெத்தேலுக்கு அனுப்புறார். 2வது ராமாவுக்கு இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு எடுத்து ராமாவுக்கு அனுப்புதல் பிரதானனா, ராமாவில தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரனே இருந்த சாமுவேல் இருந்தாரு. அந்த ஒரு பங்க யாருக்கு அனுப்புறான், ராமாவுக்கு. ஏன் ராமாவுக்கு அனுப்பினா, ராமாவில் யார் இருந்தது, சாமுவேல். ஆனா இந்த ஆசீர்வாதத்தின் பாகங்களை அனுப்பும் போது சாமுவேல் உயிரோடு இல்ல, சாமுவேல் மரிச்சு போயிட்டார். மரிச்சு போனாலும் அவருடைய பிள்ளைகளை போஷிக்கத்தக்கதாக, அவங்க குடும்பங்களை நடத்தத்தக்கதாக ஒரு பங்கை எடுத்து சாமுவேலுக்கு யார் அனுப்பினது, தாவீது யாருக்கு எடுத்து அனுப்பினது, சாமுவேல் குடும்பத்திற்கு அனுப்பினான். யாருக்கு புரியுது? முதல்ல யாருக்கு அனுப்பினான், பெத்தேலுக்கு ஏன் அனுப்பினாரு, தேவனுடைய உடன்படிக்கை. அப்ப முதல் எதுக்காக அனுப்பினா, தேவனுடைய உடன்படிக்கை எங்க இருக்கிறதோ அங்க தம்முடைய காணிக்கைய அனுப்பினான். 2வது தேவனுடைய ஆசாரியன் தேவனுடைய ஊழியக்காரன் எங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் காணிக்கை அனுப்பினான். இப்ப 400 பேர் இருக்கிறாங்க பாத்தியா, இந்த 400 பேர் கூட என்ன பண்ணல, இந்த காணிக்கை ஆசீர்வாதம் பாகங்களை வாங்கிட்டு கொடுக்கல. யாருக்கு புரியுது, யாருக்கு புரியுதுங்க? ஏன் தாவீதை கர்த்தர் சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்திற்கு. ஏன்னா தாவீது ஆசீர்வாதங்கள் வரும்போது கூட அவன் உடன்படிக்கை பற்றிய மேல அந்த வார்த்தை மேல வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. முதல் பிரியாரிட்டி, முதல் முக்கியத்துவம் தாவீது உடன்படிக்கை பெட்டி மேல கொடுத்தான். சவுல் உடன்படிக்கை பெட்டியை குறிச்சு எங்க இருக்குன்னு கூட என்ன பண்ணல, கவனிக்கல. ஆனா தாவீது சிக்கலாக்கில இருந்தாலும் கூட தாவீதுடைய நினைவு பெத்லேல் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கு. அல்லேலூயா. 2வது யார நினைவு கூறுகிறான்,
தன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல். சாமுவேல் இப்ப எங்க இருக்கிறாரு? ராமாவில மரிச்சிட்டாரு. ஆனா அவங்களோட குடும்பங்கள் எங்க இருக்குது? ராமா. அப்ப அடுத்த ஆசீர்வாதத்தின் பங்கை எங்க அனுப்பினாரு? ராமாவுக்கு. புரிஞ்சவங்க ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சா? ஆசீர்வாதத்துல பிரதானம் நீங்க வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 17:1. தனக்கு தாவீது நகரத்தில் 17:1 தானே? தாவீது தன் வீட்டிலே, நாங்க தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும். யாரு? நாத்தான் தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான். அந்த கூடாரத்துக்குள்ள நாத்தான் வராரு. அந்த கேதுரு மரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? தாவீது இருக்கிறார். தாவீது ஏன் கேதுரு மரத்து வீட்டுக்குள்ள தேவன் வச்சார் சொன்னா, தாவீதின் ஆசீர்வாதத்தின் பாகத்தில் ஒரு பங்கு எடுத்து முதலாவது யாருக்கு அனுப்பினா? பெத்தேலில் வாசமா இருக்கிற உடன்படிக்கை அனுசரிக்கிற ஆசாரியர்களுக்கு முதல் காணிக்க அனுப்பினா. இரண்டாவது காணிக்கை யாருக்கு அனுப்பினா? ராமாவில் இருக்கிறதான சாமுவேல் குடும்பத்திற்கு அனுப்பினா. இப்ப இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக தாவீத கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? விலை உயர்ந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தாவீதை வாசம் பண்ணி அனுப்புகிறார். அந்த வீட்டுக்குள்ள நாத்தான் தீர்க்கதரிசி வரா. நாத்தான் தீர்க்கதரிசி வரும்போது தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நானோ விலமதிக்க முடியதான இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுக்குள்ள வாசமா இருக்கிறனா, என்னை ஆசீர்வதித்த வார்த்தையால் உருவாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியானது கூடாரத்துக்குள் இருக்கிறது. அந்த கூடாரம் என்னை காட்டிலும் விலை மதிக்க கூடாத இடத்துல உடன்படிக்கை இருக்குன்னு தாவீது விரும்புகிறான். புரியுதா? இப்ப தேவன் தாவீதை ஏன் ஆசீர்வதிச்சாரு? அந்த ஆசீர்வாதத்தின் பங்குகளை முதல்ல யார் கொடுத்தாரு? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அந்த ஆசாரியர்களுக்கு முதலாவதாக கொடுத்தாரு. இரண்டாவது ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தாரு? ராமாவில் ஆசமா இருக்கிற சாமுவேல் குடும்பத்தாருக்கு கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவாக கர்த்தர் யார் ஆசீர்வதிச்சது? தாவீதை. இப்ப தாவீது இதுவரை வனாந்தரத்துல அழைத்து திரிகிறவங்க கூட போட்டிருந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இப்ப தாவீது எங்க கொண்டு வருகிறாரு? ஒரு வீட்டு கேதுரு. கேதுரு என்பது விலை, அதாவது சந்தன மட்டை மரத்தை காட்டிலும் அதிக விலை அந்த நாட்களில் கேதுரு மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இப்ப யார் வாழ்றது? தாவீது. இப்ப வாசிங்க, இப்ப விளங்க பாருங்க. தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மரத்தின் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ எங்க இருக்குதா? யாருக்கு விளங்குது? துணியினால மூடப்பட்ட இடத்துல இருக்கிறது. ஆனும் நான் விலை மதிக்க முடியாத இடத்துல கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்துல நான் வாசம் பண்ணனா, என்னை விட பல மடங்கு ஐஸ்வர்யம் நிறைந்த இடத்துலதான் இது இருக்கணும். உடன்படிக்கை, அதாவது கேதுரு மரத்துல எதனால உள்ள வந்தாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை அனுசரிப்பதற்கான ஆசாரியர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காணிக்க அனுப்பதன் நிமித்தமாக தான் எது கிடைச்சது தாவீதுக்கு? கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்து வீட்டுக்குள்ள வந்தாலும் தாவீதுடைய இருதயம் எதை நோக்கி இருக்குது? நானே கேதுரு மரத்து வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா என்னுடைய உடன்படிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? திரைகளுக்குள் இருக்குது. இது நியாயம் இல்லையே. யாருக்கு புரியுது? நான் நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப ஐஃபையா இருக்கிறேன், நான் சபை எனக்குன்னு கர்த்தனால பெரிய வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நான் சுகபோகமா இருக்கிறேன், ஆனா என்ன இந்த சுகபோகமா அனுப்பின வார்த்தை எதுக்குள்ள இருக்குது? திரைகளுக்குள்ளே இருக்கிறது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு யார் கேட்கறது? நாத்தான் தீர்க்கதரிசிக்கு யார் சொல்றது? அதனாலதான் தாவீதை குறிச்சு கர்த்தர் சொல்றார், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு, அவன் கேதுரு மரத்துக்குள்ள இருந்தாலும் உடன்படிக்கை தான் நினைக்கிறான், வனாந்தரத்துல இருந்தாலும் உடன்படிக்கை தான் நினைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வனாந்தரத்துல சிக்கலாக்கள் இருந்த போது உடன்படிக்கை நினைச்சதுனாலதான் கேதுரு மரத்துல வந்தான். இப்ப கேதுரு மரத்தின் வீட்டுக்குள்ள வந்து கூட அவன் எதை நினைக்கிறான்? யாருக்கு புரியுது? யார் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தெய்வம் என்று நீங்க விசுவாசிக்கிறீர்களோ உங்க வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்.
அது எதை மையப்படுத்துகிறது? அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த மரியாதையை அவன் செலுத்தும் பொழுது அவன் சூழலை கர்த்தர் மாற்றுகிறான். முதல் ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அவனுக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சது. இப்ப கேதுரு மரத்தில் எதை சொல்லிட்டுக்கிறான்? திரைகளா மறைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை. இதனாலதான் தாவீது சேர்த்து வைத்த 1,00,000 தாலந்துகள், 1,00,000 சொல்லுங்க, 1,00,000 தாலந்து தங்கங்களை சாலமோனுக்கு தாவீது கொடுத்தார். இந்த 1,00,000 தாலந்து தங்கத்தை வச்சு சாலமோன் என்ன பண்றது திகைச்சு போனா, 1,00,000 தாலந்துனா ஒரு தாலந்துடைய மதிப்பு, யூத ரபிமார்கள் சொல்றாங்க, ஒரு தாலந்துடைய மதிப்பு 35 கிலோ தங்கம். எத்தனை கிலோ தங்கம்? ஒரு தாளந்து 35 கிலோ என்பது ஒரு தாளந்து. 1,00,000 தாளந்து தாவீது சாலமோனுக்கு கொடுத்தானா 1,35 லட்சத்து என்னங்கதான் 1,30,000 ஆமாவா தப்ப சொல்லணும் 1 கிலோ ஒரு தாளந்து என்பது எதை குறிக்கிற சொன்ன 35. அப்ப 35 டிவைடட் பை எத்தனை போடணும்? 1,00,000. யாருக்கு இந்த தாளந்தர்களை அவர் உருக்கி எல்லாத்தையும் அந்த ஒளிப்படத்தை அந்த உடன்படிக்கை வைக்கிற இடத்த என்ன பண்ணா எல்லாத்தையும் தங்கத்தால பூசிட்டார். நம்ம ஃபால் சீலிங் போறோம் பார்த்தா அவர் சீலிங்க தங்கத்தால போட்டார். நம்ம பெயிண்ட் அடிச்சோம், பெயிண்ட் அடிக்குது, அவர் தங்கம் இல்லாம என்ன பண்ணிட்டாரு? யாருக்கு விளங்குதுங்க? யாருக்கு விளங்குதுங்க? இதனாலதான் இந்த யூத வம்சத்துல, தாவீதின் வம்சத்துல ஏசாப்பாவுடைய பிரதான நோக்கம் தாவீது எக்காலத்திலும் உடன்படிக்கை மேல தாகம் உள்ளவனா இருந்தான். புரிஞ்சுங்க? அல்லேலூயா. தன்னை குறிச்சு அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டருக்கு கொடுக்குறவங்க யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ ஆண்டருக்கு இந்த காணிக்கை கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன ஆகணும் ஒருத்தன் யோசிக்கிறான்னா அவனுக்கு கர்த்தர் குறித்த விசுவாசம் இல்லை. 400 பேர் கூட இருக்கிறான், ஒரு பங்கு பெத்தேல காணப்போறான், ஒருத்தர் ராமா காணப்போறான். ஐயோ 4 பேர் நம்ம அதை பத்தி யோசிக்கணும். முதல்ல நான் கொடுக்க வேண்டியது யாருக்கு? தேவனுடைய ஆலயத்துக்கு. 2வது என்னை வழிநடத்தின ஆசாரியனுக்கு. யாருக்கு? புரியுதுங்க? அப்ப கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். நீங்க எடுத்து வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். அப்போ 2 கொரிந்தியர், நேரம் இல்ல, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என்னங்க? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமா அல்ல. இப்ப நான் சொல்றேன், ரைட். ஒவ்வொரு மாசமும் அநேகர் உதாரணத்துவமாக நீங்க தசம பாகம் குடிக்கிறீங்க. இந்த தசம பாகம் எதனால குடிக்கிறீங்க? கரெக்டான வார்த்தை சொல்லுங்க. அப்படி இல்லை. இப்போ தசம பாகம் 10ல அது யார் சொன்னது? 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும் யார் சொன்னது? உங்க பக்கத்து வீட்டுக்காரா? கர்த்தர் சொன்னார் 10ல் ஒரு பங்கு யாரு கொடுக்கணும்? கர்த்தர் சொன்ன. அப்ப அது எதுக்காக நான் கொடுக்குறேன்? கட்டாயம். 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணோம்? புரியலையா? தசம பாகம் என்பது 10ல் ஒரு பங்கு கொடுப்பது கட்டாயம். ஆனா தாவீது சொல்றாரு, இப்ப வாசிக்கலாம், 2 மாசம் வாசிக்கலாம், அடுத்த வருஷம் வாசி. அவனவன் எப்படியால விசனமாயும் அல்ல கட்டாயம் என்பது எது? அது எது? தசம பாகம். நீ கொடுக்கிறது கட்டாயமாவும் அல்ல விசனமாயும் அல்ல. வேதம் சொல்லப்படுகிற தன் மனதிலே ஒரு நியமனம். அதாவது இந்த காரியம் ஆசீர்வாதம் வந்த உடனே தாவீது நினைக்கிறான், இதுல ஒரு பங்கு ஆசீர்வாதத்தின் பங்கு முதல் உடன்படிக்கை பெட்டி எங்க வாசமா இருக்கிறதோ அந்த இடத்துல அனுசரிக்கிற ஆசாரியர்களுக்கு தேவையான தேவைகளுக்கு சந்திக்க முதல் பெத்தேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாக விசனமாம் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதிலே நியமித்த காரியத்தை தாவீது அந்த நாட்டில் செய்தார். அது தசமபாகம் அல்ல, அது தசமபாகமான காரியங்கள் அல்ல. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் மனதிலே நியமித்த காரியத்தை யாருக்கு விளங்குதுங்க? இப்ப அடுத்த வாசிப்பாங்க. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். வேதம் சொல்லப்படுகிறது உற்சாகமா, கட்டாயத்தில் அல்ல. தசமபாகம் என்பது கட்டாயம். உற்சாகமா
அதை தாண்டி நான் கத்தருக்காக கொடுக்குறேன்னு இன்னைக்கு உற்சாகமா கொடுக்குற பத்தியா, வேற சொல்ல அது 100 ரூபாவா இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், ஆயிரங்களா இருக்கலாம், தசமமாக காட்டிலும் ஆண்டவருக்கு என் மனதில் உன்னை நியமிச்சிருக்கிறேன். ஐயோ இதை கொடுத்துட்டா இந்த காரியம் தடைப்படுமா? இல்ல, இதை கொடுத்தாலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. தாவீது எதை குறிச்சு ப்ரீ பிளான் போடல. இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு செல்வங்கள் இருக்குது, இது அடுத்தபடி யூஸ் பண்ண நினைக்கல. வருகிறது தன் மனதிலே நியமித்தபடியே யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவன் மனதுள்ளவனா இருந்தானோ அவனிடத்தில் அவன் கொடுத்ததுனாலதான் கர்த்தர் தாவீது இருதயத்தை இடம் பிடிச்சார். அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? மீண்டும் வாசம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனத்தில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படியா இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகமா கொடுக்கிறது தேவன். யாருக்கு தயக்கம் இருக்கு, ஐயோ இது கொடுத்துட்டா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், தயக்கம் யாருக்குள்ள இருக்கோ கொடுக்க, அவங்களுக்குள்ள தேவனு குறித்த விசுவாசம் இல்லை. இந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். இது கொடுக்கணும் எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனா இது இருந்தா இதை சந்திக்கணுமே அப்படின்னு ஒரு தயக்கம் வரல. ஆனா மனசு சொல்லுது இது கர்த்தருக்கு கொடுக்கணும்னு, ஆனா சூழ்நிலை தயக்கம் ஏற்படுது. இப்ப சூழ்நிலையா மன விருப்பம்னு பார்த்தா, நீ சூழ்நிலை பார்க்காத, உன் மன விருப்பத்தின் படி செய். கர்த்தர் சொல்லுறா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறன்னா உனக்கு தேவையானது பரலோகம் சந்திக்கும். புரிஞ்சவங்க? தாவீது அவன் தசம பாகம் அல்ல, அவன் மனதில் எதை நியமித்தானோ அதை எப்படி கொடுத்தான்? அவன் அங்க போவே இல்லை, பெத்தேலுக்கு போகவே இல்லை, ஆனா ஆசீர்வாதத்துக்கு ஒரு பங்கார கொடுக்குறான். சாமியில் இறந்து போயிட்டான், ஆனா சாமியில் குடும்பத்துக்கு யாருக்கு புரியுது? தன் மனதிலே நியமித்த கர்த்தருக்கு என்று அதன் முதல் பிரியாரிட்டி அவன் தெய்வ சமூகத்து ஆலயத்திற்கு அவன் கொடுத்தான். 2வது ஆசாரியனுக்கு கொடுத்தான். கொடுத்ததுனால்தான் தாவீதுடைய பெயர் வேதத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு அடுத்தபடியா தாவீதுடைய பெயர் எழுதப்பட்டிருந்த பிரதானம். தாவீது உற்சாகம் உள்ளவனாய் கர்த்தருக்கு கொடுத்தான். யாருக்கு புரியுது? அதனாலதான் இன்றைக்கு வரணும் தாவீது குறிச்சு நீங்க நானும் பேசிட்டே இருக்கும். நோக்கம் அவன் மனதில நியமித்த காரியம். நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம், இப்போ தசம பாகம் 10ல் 1 பங்கு கூட சொல்ல, சரி 10ல் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆண்டவர் நீங்க 10ல் 1 பங்கு சொல்லிருக்கீங்க, இயேசுவின் நாமத்துல நான் 10ல் 2 பங்கு தரேன் யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கல? அது கட்டாயம், அது எக்ஸ்பென்ஸ் ஆகல. புரியுதா? 10ல் 1 பங்கு கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 10ல் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உமக்காக 10ல் 5 பங்கு தரோம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 பங்கு பிரச்சனை ஆகுதுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? நம்ம நினைக்கிறது இல்ல. தயக்கம் ஏன் வருதுன்னா, நான் இதை கொடுத்துட்டா இது ஸ்டாப் ஆகுமே. தாவீது எதை குறிச்சும் யோசிக்கல. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்தான், ஊழியருக்கு கொடுக்க வேண்டியது ஊழியருக்கு கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று விதைக்கிற விதையானது நிச்சயமா ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை அறுக்க செய்வான். ஒரு பிளான் பண்ணீங்க, ஆண்டவர் இந்த வருஷத்துல நான் கர்த்தருக்காக இவ்வளவு கொடுக்க போறேன். உங்க மனசுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ரீ பிளான் வச்சுங்க. வேதாந்தம் சொல்ல 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் யார் மனதுல, ஐயோ அவன் கொடுக்குறான்னு இல்ல, தன் உனக்கு என்ன கெப்பாசிட்டி, என் மனசுல ஆசைப்படுறேன், என்ன வந்தாலும் கர்த்தருக்கு நான் பிளான் பண்றேன், இந்த வருஷத்துல டிசம்பருக்குள்ள இந்த ஆலயத்துக்காக நான் இவ்வளவு கொடுக்க போறேன், இந்த ஊழியத்துக்காக இவ்வளவு கொடுக்க போறேன். தான் மனதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு விருப்பம் இருக்கு பாத்தியா. வாசிக்கலாம். கேதுரு மரத்தினால் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவன் எதை நினைக்கிறான், திரைகளினால் மறைக்கப்பட்ட உடன்படிக்கை கர்த்தருடைய ஆலயத்தை கொடுத்த ஆசீர்வாதம் இதுனா கேதுரு மரத்தால. கேதுரு மரத்து வீட்டுக்குள்ள வந்து அவன் எதை நினைக்கிறான், உடன்படிக்கை நினைக்கிறான். இப்ப அதை இதன் நிமித்தமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எப்போ நீ விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதிலே நியமித்த, வாசிக்கலாம் வாசிங்க, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், அப்ப கொடுக்கிறவன் இடத்துல தயக்கம் இருக்காது. தயக்கம் இருக்க இடத்துல விசுவாசம் இருக்காது. யாருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தருக்கென்று உங்க மனதில ஒரு நியமனம் பண்ணுங்க. அது கர்த்தர் தாவீது வாழ்க்கையை மாற்றி அமைச்சு. 1,00,000 தாளந்துகளை யாருக்காக வச்சுட்டு போனாரு, தன் மகனா இருக்கிற சாலமோனுக்கு. அது அவர் என்ன பண்ணாரு, சாலமோன் ஆலயத்தை கட்டி, இப்ப உடன்படிக்கை திரைகளுக்குள்ள இருக்குது, இப்ப எங்க வருது,
யாருக்கு புரியுது? ஐயோ இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் யோசிக்காத. எதை கொண்டு எப்படியான தேவனால் பூர்த்தி செய்ய முடியும். நான் ஒண்ணு சொல்ற ஒரு சாட்சி. நான் கடந்த நாட்கள் நான் கேள்விப்பட்டேன். சென்னை பட்டணத்துல 6.5 ஏக்கர் நிலம். எத்தனை நிலம்? 6.5 ஏக்கர் நிலம். அதனுடைய மதிப்பு 30 கோடி ரூபாய். எத்தனை? எங்கங்க நம்ம சென்னையில 6.5 ஏக்கர் ஒரு இடம் கட்டுறதுக்கு, சபை கட்டுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுதா? 30 கோடி. ஒருத்தர் வந்தாங்க, 15 கோடி காணி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவதாக ஒரு நபர் வந்தா, அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டாங்களாம், என்னங்க எப்படி போதுன்னா, இல்லைங்க ஆண்டோட பெரிதான கிருபையினால ஒரு 15 கோடி ஒரு மனுஷன் வந்து கொடுத்தாரு. அப்ப அவங்க கேட்டாங்களாம், இன்னும் எவ்வளவு தேவைப்படுது கேட்கும்போது, இன்னும் 15 கோடி தான், அதை நம்ம வாங்கினோம். அந்த ரெண்டாவது நபர் என்ன பண்ணாரு, 15 கோடி கொடுத்துட்டாங்க. எத்தனை ஏக்கர் பினிஷ்? 6.5 ஏக்கர். எத்தனை பேர் கொண்டு? இப்ப சபையில ஏன் குறைவு இருக்கு தெரியுமா? சபையில சில குறைவுகள் இருக்கு, ஏன் தெரியுமா? இந்த குறைவுகள் உங்கள் நிமித்தமாக, நீங்கள் கொடுக்கிறது நிமித்தமாக, நீங்கள் அல்ல, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுன்றதுக்காக தான் கர்த்தர் பல குறைவுகளை கத்து வச்சிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு உண்மையாக. ஏன் ஆண்டவர் நினைச்ச ஒரு பொழுதுல ஆண்டவர் தேவை சந்திக்க முடியல? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஒரு நிமிஷம் நம்ம டெய்லி போற மெசேஜ்ல எத்தனையோ பேர் முகமே பார்க்காதவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு மாதம் தசம்பாக அனுப்புறாங்க. நம்ம முகத்தை பார்த்தது இல்ல, நம்ம ஊழியத்தை பார்த்தது இல்ல, யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு நிமிஷம் செய்தி கேட்டு தசம்பாக அனுப்புறாங்க. ஆண்டவர் எவரை கொண்டு போனாலும் என்ன பண்ண முடியும்? தேவையை சந்திக்க முடியும், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆனா ஏன் சபைகளில ஆண்டவர் சில குறைகள் சொன்னா, அந்த குறைவுகளை உங்களை கொண்டு நிறைவாக்கும் பொழுது அந்த நிறைவான ஆசீர்வாதம் உங்க மேல வருவதற்காக தான். யாருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக கொடுக்கிற மனதுள்ள அந்த விருப்பத்தை நம்ம அங்கீகரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரணம். கர்த்தர் சமூகத்தில் கணக்கு பார்க்காதீங்க, கர்த்தர்கிட்ட லிமிட் வைக்காதுங்க. நீங்க லிமிட் இல்ல, அது வேதமா சொல்றது உற்சாகமா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு, ஏன் அவர் உற்சாகமா கொடுத்தது கட்டாயமா தரல, அவன் ஹாப்பியா கொடுத்தான், சந்தோஷமா கொடுத்தான். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அது காணிக்க மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய பணிகளை, தேவனுடைய சுவிசேஷத்தை உற்சாகமா கொடுக்கணும், கட்டாயத்தினால அல்ல. யாருக்கு புரியுது? எதை செய்தாலும் ஐயோ வேற இல்ல, நான் கடமை சொல்லிட்டுனே குத்துதான், அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி கொடுத்தனா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நீ கொடுக்கிறது உற்சாகமா கொடுத்தா கர்த்தர் வாழ்க்கையில பிரியமா இருப்பான். நம்ம இருக்கிறது எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா?